கமல்ஹாசன், மணிரத்னம், எஸ்டிஆர் இவங்க கூட்டணியில் உருவாகிட்டுருக்கிற படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அப்போவுமே இந்த படத்துக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிடச்சிது. ஸோ இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கு. அதிர்ச்சின்னா கமல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி இல்லை, மற்ற ரசிகர்களுக்கு தான் அதிர்ச்சி. ஏன்னா கமல்ஹாசனோட விக்ரம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட மார்க்கெட் பயங்கரமாக ஏறி இருந்தது. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. தன்னோட மார்க்கெட் மேலே டாப்பில் தான் போயிட்டுருக்குன்னு நிரூபிக்கிற வகையில் இருக்கும்போது தான் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் 150 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னால் எந்த படத்துக்கு அதிகமாக டிஜிட்டல் ரைட்ஸ் கிடச்சிருக்குன்னா கோட் படத்துக்கு தான் கிடச்சிருக்கு, 110 கோடி. ஸோ இது ஒரு ரெக்கார்டு. அதாவது தமிழ் சினிமாவில் அதிகமாக டிஜிட்டல் ரைட்ஸ் கிடைச்ச படம் இப்போ தக் லைஃப். ஸோ இதிலேருந்து தான் நம்பர் 1 கமல்ஹாசன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு.